உணவால் இணையும் உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கோதுமை பால் கொழுக்கட்டை. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது கோதுமை மாவு 1 கப், பால் 2 கப், வெல்லம் 3/4 கப், துருவின தேங்காய் 1/4 கப், அடுத்து 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 சிட்டிகளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். முதல்ல கோதுமை மாவை ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம், சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இதை கலந்துக்கிறேங்க. இப்ப இந்த மாவு கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிருதுவா பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. பிசைஞ்ச மாவை இப்படி சின்ன சின்ன உருண்டையா பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பாத்திரத்துல 2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். இதுல வெல்லம் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாங்க. கொதிக்க வச்ச வெல்லம் தண்ணியை வடிகட்டி வச்சுக்கலாம். கோதுமை மாவு உருண்டை வேகிறதுக்காக பாத்திரத்துல 3 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம செஞ்சு வச்சிருந்த உருண்டைகளை இதுல போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க. 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் இதுல 1 கப் பால் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற 1 கப் பால்ல 1 டீஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். மாவு சேர்த்து கரைச்ச பாலை இதுல ஊத்தி திக்காகிற வரைக்கும் கலரிக்கிட்டே இருக்கலாம். இப்ப இது நல்லா திக் ஆயிடுச்சுங்க. இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துக்கிறேன். ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஏற்கனவே வடிகட்டி வச்சிருந்த வெல்லம் தண்ணியும் இதுல சேர்த்துக்கலாம். கடைசியா துருவின தேங்காவும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டோட கோதுமை பால் கொழுக்கட்டை இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.